செராமிக் கோட்டிங், டெஃப்லான் கோட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணி உங்கள் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க நான் சொல்லுவேன். பார்க்குறதுக்கு ஒரு ஹாட் லுக் இருக்கும் நம்ம வண்டி. இதெல்லாம் பண்ணாலே நான் சொன்ன மாதிரி நம்ம வண்டி நல்லா பல லுக்குக்கு வந்துடும். ஸோ இவங்கெல்லாம் எந்த ஒரு விதத்துலையுமே என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கிடையாது. ஸோ வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சனால மட்டும்தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஹலோ வணக்கம் மச்சான்ஸ் அண்ட் மச்சீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் கிரேட் இன் யுவர் ஹோம். இன்றைக்கி நான் இப்போ என்ன ஒரு வீடியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு மேக் யுவர் பைக் பல அப்படிங்கிற ஒரு கண்டனோட தான் வந்திருக்கேன். சிம்பாலிக்காக எப்படி சொல்லணும்னா, வண்டி எப்படி நல்லா பலன்னு மெயின்டைன் பண்ணலாம், நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, நான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், என் வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்குங்கிற ஒரு வீடியோ தான், ஒரு ஷார்ட் வீடியோ தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். பேசிக்கலி நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எப்படி உங்கள் வண்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதுவும் இல்லாமல் எப்படி பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்காகவும், அதுவும் இல்லாமல் நிறைய பேர் தேடிட்டு இருக்கலாம் எப்படி வண்டியை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு, அவங்களுக்காகவும் கூட இந்த வீடியோ நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப இழுத்தடிக்கல, நேரம் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு டிப்பிக்கல் பைக் வாஷிங் வீடியோ மாதிரி இருக்காது. நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி எல்லாம் பக்காவாக தான் பண்ணி வச்சுருக்கேன். நான் யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி எல்லாம் சிறப்பாக தான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாஷிங் வீடியோ மாதிரி இருக்காது. ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்காக நான் எடுத்துருக்கிற வண்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக்ஸி, நம்ம ஹாப்பி பாயோட வண்டி 2 ஸ்ட்ரோக் Yamaha RX 135 இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஏன் எடுத்துனேன், இதுதான் வந்து இப்போ நான் கழுவி நல்லா பக்காவாக வச்ச வண்டி இதுதான். அதனால தான் இதை எடுத்தேன். நான் ஹீமேன் வந்து இனிமேல் தான் கழுவணும். ஸோ வந்து இதிலே பண்ணிடலாமே, எல்லாத்துக்கும் ஒரு சேஞ்ச் வேணும்ல, அதனால தான் நான் இதில் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சொல்லிக்கிறேன், கொஞ்சம் பேக்ரவுண்டில் இந்த சவுண்டில் எதனா வந்திருந்தா உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி நான் மன்னிச்சிருங்க. ஏன்னா இப்போ நான் பண்ணுறது வந்து என் வீட்டில் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கேன், வெளியே எங்கேயும் போகல. ஸோ வந்து என்னென்னா, என் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அங்கே இருக்கிற சவுண்டில் தான் வரும். ஸோ உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி அதெல்லாம் மன்னிச்சு விட்ருங்க. நான் பேசுகிறத மட்டும் காது கொடுத்து கேளுங்க, ஓகே? ஸோ அப்புறம் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிக்கிறேன். நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்லங்க, நான் சொந்தமாக யூஸ் பண்ணி எனக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சாலும் மட்டும்தான் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இவங்கெல்லாம் எந்த ஒரு விதத்துலையுமே என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கிடையாது. ஸோ வந்து எனக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சனால மட்டும்தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது ஒரு பியூட்டிஃபுல் மதியான வேலை. இதை நான் ஒரு பியூட்டிஃபுல் காலை வேலையிலே எல்லாம் கழுவி பக்காவாக பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால தான் இப்போ நல்லா பலன்னு உங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம வந்து நான் என்ன பண்ணேங்கிறதுக்காக போகிறேன். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஓஸோ பைப்போ சம்திங் எடுத்து நம்ம வண்டிக்கு மேலே எப்போவுமே ஒரு பேசிக்காக ஒரு டஸ்டி பார்ட்டிகல்ஸ், லைட்டாக ஒரு ஜென்டலாக தண்ணீர் அடித்தா போகிற மாதிரி ஒரு டஸ்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த பார்ட்டிகல்ஸ் போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பைப்போ ஓஸோ எடுத்து லைட்டாக எல்லா இடத்துலையுமே நல்லா தெளித்து விட்டுக்கணும். ஸோ இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயினான பாயிண்ட் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆஃப்டர் மார்க்கெட் சுவிட்சஸ்ஸு, அப்புறம் நம்ம முன்னாடி மீட்ரு கன்சோலு, இந்த மாதிரி இது வந்து ஒரு சார்ஜபிள் மொபைல் அடாப்டர் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஆஃப்டர் மார்க்கெட்டாக நம்ம எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் வாங்கி வச்சுருந்தாலுமே கூட அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் யூஸ் பண்ணி அதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் நம்மளோட இந்த சுவிட்சஸ், ஸ்கில் சுவிட்சஸ் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாட்டு, அப்புறம் வந்து நமக்கு ஏதாச்சும் இந்த ஃபியூல் பம்பு அந்த மாதிரி எதனா வெளியே நிற்கிறது இந்த வண்டியில் இருக்காது. ஸோ வந்து இப்போ வர BS6 மாடல்ஸு, நான் 4 ஸ்ட்ரோக் பைக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஃபியூல் பம்ப்ஸ் எல்லாம் வெளியே ஒரு எக்ஸ்ட்ராடினேஷன் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் யூஸ் பண்ணி அதெல்லாம் கவர் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். அதுக்குள்ளலாம் தண்ணி போனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லவே முடியாது. இதெல்லாம் வந்து மெயினாக நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி முதல்ல தண்ணி வச்சு எல்லா இடத்துலையும் நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும் அந்த தண்ணியை. இப்போது நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அது இந்த இடத்துல நான் போட்டு காட்டுவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ஷாம்பு பைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சைக்கிள் முதல் கொண்டு அதில் போட்டு தான் கழுவுவேன். ஸோ வந்து இந்த இதை யூஸ் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு ரேஷியோ 3/4 ரேஷியோவில் ஒரு பக்கெட்டில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து மைக்ரோ ஃபைபர் க்ளோத்னா என்னென்னு இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஸோ வண்டி பர்பஸுக்கு எடுத்துட்டாலும் மைக்ரோ ஃபைபர் க்ளோத் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வண்டி கழுவும் போதே நான் சின்ன வயசில் போட்டிருந்த ஒரு சில்க் ஷர்ட் இருக்குது. அந்த சில்க் ஷர்ட்டில் வந்து பட்டன்ஸ் எல்லாம் இல்லைன்னு நினச்சி நான் நல்லா தொடச்சிட்டேன், நல்லா மாங்கு உட்காந்து தொடச்சிட்டேன்.
பார்த்தீங்கன்னா அதில் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு பட்டன்ஸ் இருந்திருக்கு. அது இல்லாமல் இந்த சில்க் க்ளோத்தில் வந்து நல்ல ஒரு சில்கியாக இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து காட்டன் க்ளோத்தும் சில்க் க்ளோத்தும் வண்டிக்கு வந்து வண்டி காரு எந்த ஒரு இதுக்குமே யூஸ் பண்ணிடாதீங்க. இந்த மைக்ரோ ஃபைபர் க்ளோத் வந்து ரொம்ப சீப்பாக தான், ஒரு 3 ஷீட்டு 50 ருபீஸ்க்குலாம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா இடத்துலையும் ஹார்ட்வேர் ஷாப்லாம் கிடைக்கும். ஸோ வண்டிக்கு வந்து இது யூஸ் வந்து வேறு நிறைய இருக்குது. இது வந்து வண்டி துடைக்கிறதுக்கும் வண்டி வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இது நல்லா யூஸ் ஆகும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த மைக்ரோ ஃபைபர் க்ளோத் யூஸ் பண்ணி தான் இது எல்லாமே பண்ணுவேன். ஸோ அதனால தான் இது உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நான் வந்து மொத்தம் 3 மைக்ரோ ஃபைபர் ஷீட் க்ளோத் நமக்கு வேணும். அதில் ஃபஸ்ட்டு பீஸ் முதல்ல எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சோப் சொல்யூஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம ரிம்மு டயரு எல்லா இடத்துலையுமே வந்து என்ஜின் ரூம் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த மைக்ரோ ஃபைபர் ஷீட் க்ளோத்தும் ப்ளஸ் இந்த ஒரு சோப் சொல்யூஷன் எடுத்து எல்லா இடத்துலையும் நம்ம ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இந்த மாதிரி சேரு கட்டையாக இருக்கும் பார்த்தீங்களா, இது இப்போ நான் கொஞ்சம் வெளியிட்டு போனால் அதனால தான் இதாச்சு. இப்போ இந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் நல்லா ஹார்டாக தேய்ச்சி விட்டிங்கனாலே போதும். மித்தபடி அந்த சோப் சொல்யூஷன் ரொம்ப எஃபெக்டிவானது. நம்ம லைட்டாக அது மேலே போனாலே போதும், எல்லா இடத்தையும் நல்லா பக்காவாக அப்படியே அந்த அழுக்கெல்லாம் எடுத்துரும். ஸோ வந்து இந்த மாதிரி இடம்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நல்லா தேய்ச்சி விட்டுனா போதும். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஷாம்புன்னு சொன்னோன்னா நிறைய பேர் வந்து இந்த தலையில் தேய்க்கிற ஷாம்புலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. எதனால இப்போ இந்த ஆட்டோமொபைல்ஸுக்குன்னு தனியாக இந்த ஷாம்பு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் விட்றாங்கன்னா, அதுக்காக தனியாக ஒரு ஸ்பெஷல் பார்ட்டிகல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இதெல்லாம் விட்றாங்க. முதல்ல எனக்கு இது தெரியாமல் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் நான் வந்து பட்டு திருந்திட்டேன். அதெல்லாம் இப்போ நம்ம இந்த வண்டியோட இந்த பிளாஸ்டிக்கு இந்த மெட்டல்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப டெலிகேட்டிவான ஐட்டம்ஸு. இதோட இந்த ஷைனி பார்ட்டிகல்ஸ்லாம் ரொம்ப அந்த மாதிரி தலையில் தேய்க்கிற ஷாம்புலாம் யூஸ் பண்ணால் சீக்கிரம் என்னோட ஷைனி பார்ட்டிகல்ஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து இந்த டெலிகேட்டிவான ஐட்டம்ஸ் வந்து நம்ம கடைசி வர நம்ம கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, நான் வந்து இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போது நான் வந்து அந்த ஒரு தலையில் தேய்க்கிற ஷாம்புக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. என்னென்னா, நம்ம இந்த தலையில் தேய்க்கிற ஷாம்புலாம் யூஸ் பண்ணால் அது வந்து நம்ம வண்டியை சீக்கிரம் ட்ரை பண்ணிடும். எப்படின்னா, மேலே தேய்ச்சி விட்டுட்டு கொஞ்சம் இந்த பக்கம் தேய்ச்சி அந்த பக்கம் போடுறதுக்குள்ளே ட்ரை ஆயிரும். பட் நான் இப்போ காட்டின நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து அப்படி கிடையாது. அது வந்து நல்லா வெட்டாகவே வச்சுக்கும். எப்படி பார்த்தாலும் ரொம்ப நேரம் வெட்டாகவே வச்சுக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஆயிலி சப்ஸ்டன்ஸ் நான் சொன்னல நிறைய பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் சப்ஸ்டன்ஸ்லாம் நிறைய இருக்கிறனால வெட்டாகவே வச்சுக்கும். சீக்கிரம் ட்ரை பண்ணிடுறது. ட்ரை ஆச்சுன்னா நம்ம அந்த பக்கம் தொடச்சி இந்த பக்கம் வர்றதுக்குள்ளே காயாது. அந்த மாதிரி நிறைய ஒரு அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நம்ம அந்த ஃபஸ்ட்டு மைக்ரோ ஃபைபர் ஷீட் க்ளோத் எடுத்து அந்த சோப் சொல்யூஷன் ப்ளஸ் அந்த க்ளோத் எடுத்து எல்லா இடத்துலையும் நம்ம ஜென்டலாக அப்ளை பண்ணிக்கணும். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற இந்த செயினோட இடம்லாம் ரொம்ப அதிகமாக இந்த க்ரீஸ் எல்லாம் ஒட்டியிருக்கும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஹார்டாக தேய்ச்சாலே போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம பேக் டு அந்த ஓஸோ பைப்போ எதில் நம்ம தண்ணி அடித்தோமோ அதை எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு இப்போவும் சொல்கிற ப்ரெஷர் வாஷ் வந்து பண்ணக்கூடாது. ப்ரெஷர் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்த நம்ம நல்லா தேய்ச்சிரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டாக நம்ம கையை யூஸ் பண்ணி அந்த நம்ம ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணோம்ல, ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் கொடுத்து இதெல்லாம் பண்ணால் போதும். ரொம்ப ப்ரெஷரே கொடுக்கக்கூடாது. நம்ம ஓஸில் வந்து அந்த ப்ரெஷர் நோ ப்ராப்ளம்ஸ், பெரிய இதெல்லாம் கொண்டு வராது. பட் இந்த ப்ரெஷர் வாஷ் நம்ம வந்து வாட்டர் ஸ்டேஷன்லாம் கொண்டு போய் நம்ம பண்ணோம் பார்த்தீங்களா, அதை தான் நான் ப்ரெஷர் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ப்ரெஷர் வாஷ்னா என்னன்னு இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருப்பேன். அந்த ப்ரெஷர் வாஷ் வந்து எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் பண்ணிடவே கூடாது. வண்டிக்கு வந்து நான் வந்து ஆதி காலத்தில் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் பட்டு திருந்தி இப்போ நான் வந்து அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். ப்ரெஷர் வாஷ் பண்ணாதீங்க. அது ஏன் பண்ணாதீங்கன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ நம்ம அந்த ஹார்டாக தொடச்சி வச்சுக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் அந்த தண்ணி அடிக்கும்போதே நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஷர் யூஸ் பண்ணாலே போதும். இல்லைனா இதை வச்சு நம்ம இந்த மைக்ரோ ஃபைபர் ஷீட் க்ளோத்து 1000 தான் அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் ஸ்க்ராச்சஸ் கொடுக்காமல் இருந்தாலும் இந்த ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது இருக்கிறனாலே வந்து ஸ்க்ராச்சஸ் கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் யூஸ் பண்ணி இதை நான் கழுவுனாலே போயிடும் அதெல்லாம். ஸோ அந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் நம்மளால் இங்கே தவிர்த்துக்க முடியும் இப்படி பண்ணால். இப்போது நம்ம வண்டி வந்து என்ன ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியை வந்து ஒரு ரெயின் ரைடு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல நிப்பாட்டினா எப்படி இருக்கும், கொஞ்சம் தண்ணி அப்புறம் கொஞ்சம் இடத்துல ஒரு ஒரு வேறு லெவல் ஸ்டேஜில் தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரு ஹாட் லுக் இருக்கும் நம்ம வண்டி. இந்த ஒரு ஸ்டேஜில் அந்த ஒரு தண்ணி ப்ளஸ் அந்த ஒரு சின்ன ஒரு ஃபார்மு அப்புறம் வந்து நம்ம அடிச்சு விட்ட தண்ணி எல்லாம் கலந்து ஒரு வேறு லெவல் லுக்கில் இருக்கும். இப்போ தான் நம்ம 2வது ஃபைபர் ஷீட்டு க்ளோத்தோட யூஸ் வருது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எங்கெல்லாம் வந்து அடித்து நல்லா கழுவி வச்சுருக்கோமோ அந்த இடத்துல நம்ம 2வது ஃபைபர் ஷீட் க்ளோத் எடுத்து நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா தண்ணியை. இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, வெயிலில் கொண்டு நிப்பாட்டுவாங்க. அப்புறம் வந்து ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓட்டிகிட்டு வந்தால் காஞ்சிரும், துடைக்க தேவையில்லை அப்படிங்கலாம் பண்ணால் தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் ரொம்ப கேடுதல் நம்ம வண்டிக்கு வந்து. அது என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி இந்த தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம போகாதுன்னு நினைக்கிற இடத்துக்குலாம் அந்த தண்ணி போகும் உள்ள. ஸோ வந்து அந்த இடத்துலாம் உள்ளே போயிட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸ் ரஸ்ட் ஆகிறதுக்கு வர சான்சஸ் இருக்குது. நிறைய ரஸ்டெல்லாம் ஆகும். இப்போ நான்லாம் இவ்வளோ பார்த்து பண்ணியும் கூட இந்த வண்டியெல்லாம் கூட ரஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ வந்து அப்படி பண்ணிடக்கூடாது. நான் அந்த மைக்ரோ ஃபைபர் ஷீட் க்ளோத் எடுத்து எல்லா இடத்துலையுமே உட்காந்து வைப் பண்ணணும்.
வெயிலில் நிப்பாட்டவும் கூடாது, வண்டி எடுத்து ஓட்டவும் கூடாது. இது வந்து மெயினான 2 பாயிண்ட்ஸ். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் எங்கேயா நிப்பாட்டி வச்சுக்கலாம். இது எதுக்காக நிப்பாட்டி வச்சுக்கிறோன்னு கேட்டிங்க, இது நிப்பாட்ட தேவையில்லை, நிப்பாட்டலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம வண்டியில் நம்ம தொடச்சிருக்கிற இடம்லாம் ஒரு மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த மாய்ஸ்டர்லாம் கொஞ்சம் அப்படியே காற்றுல ஆவியாகி போகிறதுக்கு தான் நம்ம நிப்பாட்டுறது. இப்போ நம்ம வண்டி வந்து குளிச்சு முடிச்சாச்சு, இனிமேல் தான் நம்ம பல கண்டென்ட். ஐ மீன் எப்படின்னா, குளிச்சு முடிச்சு பவுடர் போடுவோம்ல, குளிச்சு முடிச்சாச்சு, இனிமேல் தான் நம்ம பவுடர் போட போகிறோம். இப்போ தான் நம்ம மெயின் ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இதான் இவன் மோட்டோ மேக்ஸ் மினி ஷைனர். இது வந்து ஒரு மினி வெர்ஷன் தான். இது வந்து 135 ருபீஸ் சம்திங். டிஸ்கவுண்ட் போகல நான் 100 ருபீஸ்க்கு என்னமோ தான் வாங்கினேன். இது எப்படி என் கைக்கு வந்து சேர்ந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி ரொம்ப டல் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே நான் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆட்டோமொபைல் ஷோரூம் இருக்குது, அங்கே போனப்போ எனக்கு ஷைனர் வேணும்னு சொன்னப்போ அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க கூட எந்த ஒரு விதத்துலையும் என்னை இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண கிடையாது. வந்து நான் ஒரு 2 to 3 இயர்ஸ் இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். யூஸ் பண்ணி ரொம்ப பெஸ்ட் ஐட்டம். ஸோ வந்து இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ வேறு யாராவது பண்ணியிருக்காங்களான்னு நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட எல்லாமே வந்து ஒன்று நான் நோட் பண்ணேன். எல்லோரும் வந்து இப்போ இந்த குரோம் பாட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டு, இந்த மெட்டல் பாட்டுக்கு ஒரு ப்ராடக்ட்டு, அந்த பிளாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ப்ராடக்ட்டுன்ட்டு ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், அது எதுவுமே தேவையில்லை, இவன் ஒருத்தம் போதும். இது எப்படின்னா வந்து இந்த நீங்கள் டிவிலாம் பார்த்துருப்பீங்க, இந்த ரின்னோ ஏரியோலாம் நினைக்கிறேன், அதோட அந்த ஒரு ஆடு வந்து இந்த ப்ரஷ்ஷு, சோப்பு, அப்புறம் வேறு ஒரு பவுட்ரு, இந்த ஒரு பவுட்ரு, ப்ளீச்சிங்கு எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு பவுட்ரு. இந்த ரின்னோ எது கரெக்டாக எனக்கு தெரியல. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஐட்டம் தான் இது, எல்லாம் கலந்த ஒரு கலவை தான். இது ஒரு ஸ்ப்ரே ஐட்டம் தான், வேக்ஸோ ஏதோ கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, ஒரு ஸ்ப்ரே தான் இது. இதோட லிங்க்கும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதோ எது வேணால் பண்ணிக்கலாம். இதை எங்கெல்லாம் நம்ம கழுவுனோமோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். ஸ்ப்ரே பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்மளோட 3வது மைக்ரோஃபைபர் ஷீட் க்ளாத்தோட யூஸ் வருது. அதை எடுத்துகிட்டு நம்ம எங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கோமோ அங்கெல்லாம் இப்படி ரவுண்டாக தொடச்சி விட்டுக்கணும். இதை பண்ணி வரும்போதே உங்களுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். முதல்ல கொஞ்சம் டல் ஆகும். இப்போ நம்ம வண்டி கழுவி இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜிலேருந்து கொஞ்சம் வண்டி வந்து டல் ஆகும். கொஞ்சம் அதை செட் ஆக ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டானே, அந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வண்டி பார்த்தாலே ஒரு ஹாட் லுக், நம்ம முதல்ல இருந்த அந்த லுக்கை விட இப்போ வண்டி வேறு லெவல் பளிச்சு தெரியும். ஸோ இதெல்லாம் அந்த பக்கம் இருக்கட்டும். நான் மெயினாக ஒரு பாயிண்ட் சொல்லணும். என்னன்னா, பேசிக்காக இது ஒரு ஷைனருங்கிறனால இதில் வந்து இந்த ஸ்மூத்து சப்ஸ்டன்ஸு, அப்புறம் இந்த வலுவழுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, நம்ம எங்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறோமோ அங்கெல்லாம் வந்து இது வந்து முதல்ல ஸ்லிப் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, இந்த டிஸ்க்கு, நம்ம பேக் டிஸ்காக ட்ரம் ஆகும், அப்புறம் வந்து நம்ம இந்த ஃபுட் பெக்கு, அப்புறம் வந்து நம்ம த்ராட்லு, பிரேக்கு, இந்த மாதிரி நம்ம எங்கெல்லாம் ப்ரெஷர் கொடுக்குறோமோ அங்கெல்லாம் வந்து இந்த ஒரு ஷைனர் ஆர் சம்திங், இப்போ நீங்கள் வேக்ஸ் போடுறால அந்த வேக்ஸு இதெல்லாம் வந்து படாமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் பட்டுனா பிரேக் பிடிக்கும்போது பிரேக் வந்து நிற்காது, ரொம்ப தூரம் இழுத்துட்டு போகும். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பிரேக்குக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்ம லெக்ஸ் வந்து ஸ்லிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. த்ராட்டில் கொடுக்கும்போது கையும் ஸ்லிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து மெயினாக இது வந்து நான் இதுக்குன்னு மட்டும் சொல்லலை, நம்ம வாஷ் பண்ணும் பொதுவாக சொல்கிறேன். வண்டி வந்து இப்போ வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சம்திங் ஒரு சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி டிஸ்க்கு, ஃபுட் பெக்கு, அப்புறம் வந்து த்ராட்லு, அந்த மாதிரி இடத்துலலாம் இதை வந்து அப்ளை பண்ணால் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். இது எங்கே போய் முடியும் நமக்கே தெரியாது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதெல்லாம் பண்ணாலே நான் சொன்ன மாதிரி நம்ம வண்டி நல்லா பல லுக்குக்கு வந்துடும். இப்போ வந்து இன்னொரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ஒரு ப்ராடக்ட் நான் இப்போ இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணலை. அது என்ன ப்ராடக்ட்னா, இப்போ இங்கே உங்களுக்கு போட்டு கட்டியிருப்பேன். இந்த ப்ராடக்ட் மெயின்லி எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம வண்டியில் பிளாக்காக இந்த டயரு, அப்புறம் இந்த ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய வண்டிக்கு வந்து இந்த பிளாக்கிஷான நிறைய இடம் இருக்கும். இந்த பிளாக்கிஷான இடத்த நல்ல ஓவர் எக்ஸ்போசர் பண்ணி காட்டும். அது எப்படி இருக்கும்னா, நம்ம இந்த ஒரு புது வண்டி நம்ம வண்டி புதுசாக எடுக்க போகும்போது எப்படி நம்ம வண்டி இருக்கும், நல்ல ஒரு பிளாக்கியாக நல்ல அந்த ஓவர் எக்ஸ்போசராக தெரியும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு இந்த நான் காட்டின ப்ராடக்ட் வந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகும். அதை போட்டாலே என்ன ஆகுன்னா, ஆப்வியஸ்லி நம்ம வண்டி வந்து வெளியே எடுக்கவே தோணாது. அப்புறம் எதுக்கு வண்டி? அதனாலேயே நான் வந்து மேக்ஸிமம் வண்டி வந்து இப்போ கழுவிட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் வந்து வீட்டிலே இருக்க போகுதுங்கிற ஒரு நிலமையில மட்டும்தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் வந்து நான் வந்து இதுக்கு யூஸும் பண்ணலை, இதை யூஸ் பண்ணுங்க நான் சஜஸ்ட்டும் பண்ண மாட்டேன்.
ஏன்னா வந்து இது ஒரு ஆப்ஷன் தான், இது போட்டால் வண்டி இன்னும் எக்ஸ்ட்ராடினேஷனாக எடுத்து காட்டும் அது. ஸோ கைஸ் இவ்வளோதான் இந்த ஒரு சின்ன வீடியோவில், இவ்வளோ தான் மெயின் கண்டென்ட்டு. நான் எதனால் வந்து இந்த ஒரு வாஷ் பண்ணுறது எல்லாம் காட்டல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் மட்டும்தான் எல்லாம் காட்டல. ஸோ நான் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது, நான் கழுவுறது, பிடிக்கிறது, அப்புறம் இந்த ஸ்ப்ரே பண்ணுறது, இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் பர்சனலாக என்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு வீடியோ வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அப்புறம் நான் முதல்ல சொல்லி விட்ட மாதிரி அந்த ப்ரெஷர் வாஷ் ஏன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறனா, இந்த ப்ரெஷர் வாஷ் வந்து சம்திங் ஒரு ஹர்ட்ஸ் இருக்குது அதுக்கு, அந்த லெவலுக்கு இது ப்ரெஷர் அதில் கொடுக்கும். அதெல்லாம் நம்ம வண்டிக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ். அதெல்லாம் நான் வந்து முதல்ல ஒரு வண்டி வாங்கி ஒரு 2-3 டைம்ஸ்லாம் அதை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. அப்புறம் வந்து நான் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க தான் சொன்னாங்க இந்த ப்ரெஷர் வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ப்ரெஷர் வாஷ் பண்ணுறதுனால மெயினாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, எலக்ட்ரானிக்ஸுக்கு ரொம்ப டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கும், ரொம்ப பாதகமாகும். அது எப்படின்னா வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம இப்போது இது ஒரு வயர்னு வச்சுக்கோங்க, நம்ம உள்ளே வந்து வயரிங் கெட்டு போகுது. இப்போ 2 வயரும் இப்படி வச்சு சென்டரில் இப்படி டேப் சுற்றிருப்பாங்க. இப்போ நம்ம வண்டி எப்போவுமே வந்து ஒரே ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுல, கண்டிப்பாக நம்ம ஸ்பீட் பிரேக்கர் ஏறுவோம் இறங்குவோம், வண்டி ஹை ஸ்பீடு போகும்போதெல்லாம் கண்டிப்பாக இந்த டேப்பு, இந்த ஒரு வயர்லாம் இப்படி ஒரு நேரோ ஷேப்புக்கு இப்படிலாம் ஒரு கசகசன்னு மாறி கிடக்கும். இந்த ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுன்னா, இந்த சென்டரில் ஒரு ஹோல்லாம் க்ரியேட் ஆகி உள்ளே ஈஸியாக காற்றும், நம்ம காற்று வரனால பிரச்சனை இல்லை, தண்ணிலாம் வர மாதிரி ஈஸியாக அதுக்கு ஒரு அமைச்சு கொடுத்து அப்படி நின்றுருக்கும். அந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து ப்ரெஷர் வாஷ் பண்ணோம்னா கண்டிப்பாக உள்ளே தண்ணி போகும். உள்ளே தண்ணி போய் ப்ளஸ் மைனஸ் டச் ஆனாலே என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியுமே, எதெல்லாம் அடித்து போகும், எதெல்லாம் கருகி போகும்னு ஒரு ஐடியாவுமே இருக்காது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஒரு 2-3 பேருக்கு இப்படி ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஆக வேண்டிய நிலமை. ஸோ நான் வந்து அதை நிப்பாட்டிட்டு வயரிங் கிட்லாம் கொஞ்சம் நல்லா ப்ரிகாஷன் பண்ணனால இப்போ பிரச்சனை இல்லை. ஸோ வந்து அதனால் மெயின் விஷயம் ப்ரெஷர் வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக காரணம் இது ஒன்று. அப்புறம் இன்னும் மேஜர் இதெல்லாம் இருக்குது. என்னென்னா, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும்போது இப்போ இதெல்லாம் இந்த வண்டிலாம் வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டை வெளியே கொடுத்து பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பெயிண்டெல்லாம் உறிஞ்சி வர்ற அளவுக்கு அதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் இருக்குது. அதனாலேயே ப்ரெஷர் வாஷ் வந்து மேக்ஸிமம் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் ப்ரெஷர் வாஷ் வேண்டாம். ப்ரெஷர் வாஷோட யூஸ் வந்து வேறு இண்டஸ்ட்ரியல் யூஸ் நிறைய இருக்குது. அதுக்காக தான் ப்ரெஷர் வாஷ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து பேசிக்காக வண்டிக்கு வந்து ப்ரெஷர் வாஷ் பண்ணாதீங்க. அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்னு என் சைடில் நான் சொல்லுவேன். இல்லை ப்ரெஷர் வாஷ் வந்து தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஓகே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பிரச்சனை வரும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நான் வந்து இதை இந்த ஒரு விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா வந்து, நான் என் பசங்கிட்ட நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் ப்ரெஷர் வாஷ் வேண்டாம்னா அவனுங்களே கொண்டு போய் பண்ணுவானுங்க. ஏன்னா அது பண்ணால் தான் நல்லதுன்னு. சரி பண்ணிக்கோங்க, நானும் விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான், ப்ரெஷர் வாஷ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அது பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வேண்டாம், பிரச்சனை வரக்கூடாது, நம்ம வண்டி வந்து எப்போவும் நல்ல நீண்ட நாள் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் பண்ணாதீங்க. நம்ம வண்டி நம்மளே சொந்தமாக கழுவி பிடிச்சி நல்லா நீட்டாக பாதுகாத்தானே அதுக்கு அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு பவர் இருக்குது. ஸோ அப்புறம் இன்னும் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, செராமிக் கோட்டிங், இந்த டெஃப்லான் கோட்டிங் அதெல்லாம் பண்ணலாமான்னு. கண்டிப்பாக பண்ணலாம். வண்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், வண்டி வந்து நல்லா நிற்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் நான் பண்ணலை, நான் இனி பண்ணவும் மாட்டேன். எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, செராமிக் கோட்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவும் கூட. ஒரு சில குவாலிட்டி பொறுத்து தான். ஒரு சில செராமிக் கோட்டிங்ஸ் வந்து 2 to 3 years வரை நிற்கும். இன்னொரு சில வந்து 3 to 4 years. அந்த மாதிரிலாம் நிறைய அதோட லைஃப் டைமில் இருக்குது. அதெல்லாம் பண்ணால் வண்டி வந்து அதெல்லாம் பண்ணாலும் கூட இந்த மாதிரி ஒரு மந்த்லி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ அதனால் செராமிக் கோட்டிங் அதெல்லாம் வந்து பண்ணலாம். எதுக்காக பண்ணலாம்னா, இந்த காரு அந்த மாதிரிலாம் ஆட்டோமொபைல்ஸுக்கு பண்ணலாம். இந்த சூப்பர் பைக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ வந்து செராமிக் கோட்டிங், டெஃப்லான் கோட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணி உங்கள் காசு வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நம்ம வண்டி நம்மளே சொந்தமாக கழுவி பிடிச்சி எல்லாம் பண்ணாதான் நமக்கு அந்த ஒரு கும்மு, அந்த ஒரு பவருங்கிறது இருக்கும். ஸோ வந்து நான் பண்ண மாட்டேன். பேசிக்காக என்ன கேட்டிங்கன்னா அது வேண்டாம் நான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த ஒரு சின்ன வீடியோங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பைக்கர் பிரதர்ஹுட், உங்களுக்கு இன்னும் நிறைய பைக்கர் பிரதர்ஹுட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரிலாம் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி நல்லா வெறித்தனமாக பண்ணி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். See you guys with another video. Until that, this is LK signing out. Bye.